ஸ்ரீமதே ராமானுசாய நம. ஸ்ரீ வரவரமுனே நம. ஸ்ரீ ஸ்தலசய நம. குரவே நம. இன்று ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஒரு பொன்னாள், நன்னாள். இன்று நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது என்று கூறுமா போலே நாரணனை நமக்கு காட்டி கொடுத்த ஆழ்வார்கள் மூவர். பொய்யார், பூதத்தார், பேயாழ்வார் மூன்று பேரும் நமக்கு நாரணனை திருமாமகளில் காட்டி கொடுத்தார். இன்று அம்மூவரும் 3 தினங்களில் 3 வெவ்வேறு தேசங்களில் பிறந்தாலும் மூவரும் ஓரிடத்தில் ஒன்றாக இருந்து நமக்கு நாராயணன் இவர்தான் இன்று பாடி வெளிச்சம் போட்டு காட்டி இருதரமான ஞானத்து நமக்கு காட்டி கொடுத்தவர் மூவர் ஆவர். இன்றே முதலாழ்வார் மூவரில் முதலாள வைபவங்கள் என்று பார்க்க போனால் 3 ஒன்றே தான். பிறந்த இடங்களையும் பிறந்த வருஷங்களையும் நட்சத்திரங்களையும் தவிர வைபவங்கள் ஒன்று தான். இந்த முதலாழ்வார் மூவரில் பொய்யாழ்வாரின் ஐப்பசில் ஓணம், ஐப்பசில் திருவோணம் இன்று அவர் அவதரித்த நாளாகும். அவர் துலாயாம் சிரவணே ஜாதம் காஞ்சியாம் காஞ்சனவாரிஜாத் துவாபரே பாஞ்சஜன்யாசம் சரோயோகி நமாஸ்ரயே அப்படின்ட்டு ஸ்லோகம். துவாபர யுகத்தில் காஞ்சியில் திருவிக்கா என்ற ஒரு ஸ்தலத்தில் ஒரு கோவிலுக்கு அருகே உள்ள ஒரு பொய்கை, அந்த காலத்து பொய்கை கோயிலுக்குள்ளே இருந்திருக்கும். கோவிலுக்குள்ளே ஜனிச்சிருக்கார் அவர். இப்போ கோவில் முதல்ல ஒட்டி போய் எடுத்து பொய்கை. திருவக்கா என்ற பொய்கையில் ஒரு பொற்றாமரை மலரில் இருந்து ஐப்பசி திருவோணத்தில் பாஞ்சஜன்யம் என்ற திருமாலின் சங்கு என்ன அம்சமாக அவதரித்த பொய்கையாழ்வாரை நான் ஆசிரியக்கிறேன் என்ற இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். காஞ்சியாம் சரசி ஹேமாப்ஜே ஜாத்தம் காசார யோகினம் கலைய எஸ் ஸ்ரீய பத்தேரவி தீபமகள் பயன் அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகம். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்னன்னாக்குது. காஞ்சியில் பொய்கை ஒன்றில் பொற்றாமரையில் பிறந்தவராய் சிவன் நாராயணனுக்கு வெய்யச் சுடரோனை சூரியன் விளக்காக ஏற்றியவரான பொய்கை ஆழ்வாரை நான் தியானிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தின் அர்த்தமானது கூறுகின்றது. அடுத்தது முகுந்தஸ்ய முகோல்லாச மூலவாக் ஜாலமூர்ச்சிதம் முனிமுக்கியம் சரஜோதம் முக்திபுரம் உபாஸ்மஹே அப்படின்ட்டு இது ஒரு ஸ்லோகம். முகந்தனின் முகமலர்த்தி அடியாக உண்டான பாசுரங்களை பாடி மயங்கி நிற்பவரும் ஆழ்வார்களில் முதல்வருமான முக்திக்கு மூலமாக இருப்பவருமான பொய் ஆழ்வாரை உபாசிக்கிறோம் என்ற இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். ஆஜ்ஞானி சீசந்தேன வாபராக்கியே சித்தார்த்தாக்கியே வத்சர மாசசேஷ்டே சுக்லாம்ஷ்டயாம் பௌமவாசரே சுபர்ஷே விஷ்ணோர் ஜன்ம பிராபகாசர யோகி. பொய்கை ஆழ்வார் அவர் அவதாரம் பார்த்த வருஷங்கள்னு பார்க்க போனால் துவாபரம் என்ற யுகத்தில்
அக்ஞாதி அக்ஞாதி ஸ்ரீசந்தன என்னும் அக்ஷரங்களால் கடபயாதி சங்கைப்படி கிடைத்த 8,62,900 என்னது 8,62,900 வருடம் சென்ற பின் சித்தார்த்தி என்கிற வருடத்தில் ஐப்பசி மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் அஷ்டமி திதியில் செவ்வாய்க்கிழமை எந்த நட்சத்திரம் 8,62,900 வருஷம் கழித்து சென்ற பின் துவாபர யுகத்தில் சித்தார்த்தி என்கிற வருடத்தில் ஐப்பசி மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் அஷ்டமி திதியில் செவ்வாய்க்கிழமையில் விஷ்ணுவுடைய மங்களகரமான திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தருளினார் என்று. அதாவது சதுர்யுகத்துக்கு எப்படி வருஷம்னாக்க கிருத்தயுகம் சத்தியயுகம் அப்படின்னு வாயுத அது எவ்வளோன்னா 17,28,000 வருஷம் 17,28,000 வருஷங்கிறது கிருதயுகத்தோட இது நாள். அடுத்தது திரேதாயுகம் அதுக்கு அடுத்த யுகம் 12,96,000 நாள். துவாபர யுகம் அப்படிங்கிறது 8,64,000 நாட்கள். கலியுகம் 4,32,000 வருஷமானது. மொத்தம் 4 யுகங்களையும் கூட்டினாக்க 43,20,000 வரும். இது ஒரு சதுர்யுகத்தோட நாட்கள். இதில் பொய்யாழ்வா கணக்கு படிக்க அது அக்ஞாதி ஸ்ரீசந்தன என்னும் அக்ஷரங்களால் கடபையாதி சங்கைப்படி கிடைத்த வரலாற்றில் மொத்தம் 8,64,000 வருஷம் இருக்கு இல்லையா துவாபர யுகத்தில். அவர் 8,62,000 வருஷம் கழிந்த பிறகு 8,62,000 வருஷம் கழிந்த பிறகு பாக்கி 2,000 சந்தி இருக்க வருஷ யுக சந்தி கடைசி 2 வருஷங்களும் யுக சந்தின்னு எடுத்துப்பான். இந்த யுக சந்தியில் துவாபர யுகமும் முடிய செய்யும். கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு சித்தார்த்தி என்கிற வருஷத்தில் ஐப்பசி மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் அஷ்டமி திதியில் செவ்வாய்க்கிழமையில் விஷ்ணுவோட நட்சத்திரம் சிரவண நட்சத்திரத்தில் அவதரித்தார். காஞ்சியில் அவதரித்தார் அப்படின்ட்டு சொல்கிறது. இந்த ஹேமாப்ஜனி ஹேமசரோஜ கர்ப்பாத் ஸ்ரீ பாதஜன்யோஜனித்ரயோகி தாரே ஹரேராஸ்வயுஜாக்யமாசே சமஸ்த ஜீவாவனகர் பகவதோ அப்படின்ட்டு திவ்யசரிதம் அதில் வருது. பரமபுருஷனுடைய பாதஜன்யம் என்னும் திருச்சங்காழ்வான் எல்லா உயிர்களையும் ரட்சிப்பதற்காக ஐப்பசி மாதத்தில் விஷ்ணுனுடைய திருவோணத்தில் பொற்றாமரை புகையில் ஒரு பொற்றாமரை மலரில் நடுவிலிருந்து புகையாழ்வாராக அவதரித்தார் என்று இந்த ஸ்லோகங்களானது கூறுகிறது. தனியன் அதாவது அவர் பற்றின விவரங்கள். முற்கூறிய தனியன்களில் வைபவ ஸ்லோகங்களிலும் முன்னோர்கள் அனுசரித்த ரீதியில் துவாபர யுகத்தில் 8,62,000 வருடங்களுக்கு பின் சித்தார்த்தியின் வருடத்தில் ஐப்பசி மாதத்தில் சுக்லபக்ஷ அஷ்டமி திதியும் செவ்வாய்க்கிழமையும் கூடிய திருவோண நட்சத்திரத்தில் பாதஜன்யம் என்னும் சங்கத்தின் அம்சமாக காஞ்சியில் ஸ்ரீவக்கா இப்போ இருக்க ஸ்ரீவக்கா திருவக்காங்கிறது யதோத்தகா சொன்னவண்ணம் செய்த பெருமாள் அந்த கோவில். அது வலது பக்கம் ஒரு பொய்கை இப்போ இருக்குது. இந்த காலத்தில் நான் முன்ன சொன்ன மாதிரி பொய்கை கோவிலுக்குள்ளேயே இருக்கும் போல இருக்கு. ஒன்றில் பொற்றாமரையில் பிறந்தவர் பொய்கை ஆழ்வார். இவர் ஒரு அயோனிஜர். அதாவது எந்த ஒரு கர்ப்பத்திலையும் மனுஷ யோனிகள்லையும் பிறக்காதபடிக்கு தானாக அவதரித்தவர் அயோனிஜர்னு பேர் வாழ்க்கை.
இவர் அப்படி தான், பொய்யாழ்வார் அப்படித்தான், பூதத்தாழ்வார் அப்படித்தான், பேயாழ்வார் அப்படித்தான். இந்த 3 பேர்களின் விருத்தாந்தங்கள் அப்படின்னு பார்க்கச்ச இது சம்பவம் வைபவங்கள் ஒன்று தான். பிறந்த இடம் என்னமோ வேறு வேறு. ஆகையால் நாளை திருக்கடல்மலை பூதத்தாழ்வு தனியும் சொல்லிவிட்டு, பெய்யாழ்வார் தனியும் சொல்லிவிட்டு, கடைசியாக வைபவங்களை சொல்லுவோம், இங்கே என்ன பிறந்தார் இப்படி என்று. இவர் பொய்யாழ்வார் முதல் திருவந்தாதி என்று 100 பாசுரங்களை அருளி செய்துள்ளார். அந்த பாசுரங்களானது எம்பெருமானுக்கு அவர் காட்டு ஒரு சமயம் 3 திருக்கோவில் பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழிசை ஆழ்வார் 4 பேரும் சமகாலத்தவா இல்லை 4 பேருமே. ஏன்னா பேயாழ்வார் திருமிழிசை திருத்திருக்கார். இந்த 4 பேர் ஒரு சமயத்தில் பெய்யாழ்வார் 3 பேர் பெய்யாழ்வார் தங்கிட்டு கொஞ்ச நாள் இருந்திருக்கா, எல்லாரும் பாடி பெருமாளுக்கு பாடிச்சுன்னு இருக்கா. அப்படி இருக்கச்ச என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, இவர் பொய்யாழ்வார் உலகத்தில் உள்ள வெளிப்புறங்களில் உள்ள விளக்குகளை ஏற்றி வெளிப்புறங்களை இருளை போக்குகின்றார். முதல்ல வெளிப்புறத்தில் இருளிங்கனாக ஞான ஆத்மா சரீரத்தில் அடுத்த நினைக்கும். அவர் பொய்யும் சொல்லும் பொழுது என்ன செய்கிறார்? வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யக்கதிரன் விளக்காக என்று தொடங்கி வருத்தும் புறவிரல் மாற்ற மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தண்ணியும் கூட்டி ஒன்ற திரித்தந்து அன்று எரித்த திருவிளக்கை முதல் திருவந்தாதியை பாடினார் பொய்கை ஆழ்வார். அதாவது எப்படி என்னாக்க வைய உலகத்திலே பூமி வையங்களெல்லாம் அகல் விளக்காகவும் செஞ்சுடரான சூரியனை ஒளியாகவும் கடலை நெய்யாகவும் ஏற்று வெளியூர்களை நீக்கினார். இவர் ஏற்ற தனியன்களில் ஒன்றே முதலையாண்டான் சுவாமிகள் இவருக்கு தனியன் அடி செய்துள்ளது. கைதசேர் பூம்பழல் சூர் கச்சநகர் வந்துதித்த பொய்கை பிரான் கவிஞர் போரேறு வையத்தடிவர்கள் வாழ அருந்தமிழ்நூற்றந்தாதி படிவிளங்கச் செய்தான் பரிந்து. கைதசேர் பூம்பழல் சூழ் கச்சநகர் வந்துதித்த பொய்கை பிரான் கவிஞர் போரேறு வையத்தடியவர்கள் வாழ அருந்தமிழ்நூற்றந்தாதி படிவிளங்கச் செய்தான் பரிந்து அப்படின்னு சொல்லிட்டு தனியன். அடுத்ததாக வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யக்கதிரன் விளக்காக செய்ய சுடராள் யாழிக்கை சூட்டின சொன்னால் இடராள் நீங்கவே என்று முதல் பாட்டில் விளக்கேற்றுறார். இதே போல் பின்னாடி 100 பாட்டுகள் பாடியிருக்கிற பெருமாளை பற்றி, பெருமாள் நாராயண புகழ் எல்லாத்தையும் விட்டு பாடின்னு இருக்கச்சு. இந்த தனியனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, தாழைகள் மிகுதியாக சேர்ந்திருக்கின்ற அழகிய சோலைகளாலே சூழப்பட்டிருக்கின்ற காஞ்சிபுரத்தில் திருவக்கா என்னும் ஸ்தலத்தில், காஞ்சி பெரிய நகரம், அது திருவக்கா சின்ன, அதில் ஒன்று சின்ன ஒரு பார்ட். அப்போ அதை ஒவ்வொன்றும் திருவக்கா அஷ்டபுஜங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும். அந்த திருவக்கா ஏதோ இது இப்போ சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இருக்குன்னு பார்த்துருக்கோமோ. இந்த இதில் கணிக்கண்ணன் படிக்கச்ச இந்த துலாகாவிரியில் கணிக்கண்ணன் போகின்றான் காமருமும் வச்சு விட்டுங்கிற மாதிரி சொன்னு அந்த இடத்துல படுத்துட்டு ஏதோ மைவண்ணா நீ கிடக்க வேண்டாம் உன் பையனாக பாய சுருட்டி கொள்ள சொன்னது அந்த 26 சன்னி அவரை தான் சொல்லியிருக்கான் பாடினார் திருமிழிசையாழ்வார். அப்படி இருக்கச்ச மணியை அவன் போகச்ச நீங்கள் பாய சுருட்டி கூட நீங்கள் வேறு நாங்கள் பாடுறோம், நாங்களே போடுறோம், சேவிக்கிறோம் நாங்களே, உனக்கு என்னப்பா வேலை பாய சுருட்டிக்கோ அப்படின்ட்டு. அதுபோல் அப்பேற்பட்ட 26 சன்னதி அவருக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற திருநாமம் ஒன்று உண்டு. அந்த திருநாமத்தின் பொய்கைக்கரையில் வடக்கு பக்கம் பொய்கையில் இந்த பொய்கைக்கு பேர் பொற்றாமரை குளம் அப்படின்னு பேர். அது அந்த காலத்தில் ஒரு குளம் அப்படின்னாக்க குளத்தை சுற்றி மரங்கள்லாம் இருக்கும், ஒரு சோலைகளாக இருக்கும், குடு சின்ன சின்னன்னு காற்றடிச்சுன்னு இருக்கும். குயில்கள் குயில் பாட்டு இது பாட்டு எல்லாம் பறவைகள் குயில்கள் எல்லாம் பாடின்னு
பாடின்ற சத்தம் போட்டு வண்டினங்கள் பழங்களை சாப்பிட்றதுக்கு இதை மலர்களில் தேர்ந்தெடுக்க வண்டினங்கள் இங்காட்டும் பல அழகான சோலைகள் சூழ்ந்த இடமா அந்த இடம். யதோத்தராசன் அங்கே இருக்கிற பொற்றாமரை குளம், அந்த குளத்துக்கு பேர் பொற்றாமரை குளம் அப்படின்னு பேர். யதோத்தராசன் எல்லா ஊர்கள்லேயும் போனீங்கன்னா ஒரு புஷ்கரணின்னு ஒன்று இருக்கும். அந்தந்த புஷ்கரணிக்கு ஒவ்வொரு திருநாமம் உண்டு. இது புஷ்கரணி, அந்த வரத புஷ்கரணி அங்கே இருக்கிறது. அதெல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு புஷ்கரணிக்கு இருக்காமல் அந்த 26 திருவேற்காடு சன்னதியில் இருக்கின்ற புஷ்கரணி பொற்றாமரை குளம் என்று பேர். இந்த பொற்றாமரை குளத்தில் வனசமலர்னு சொல்லுவாள். வனசமலர் அப்படிங்கிறதா அது வனசமலர் அப்படின்னா என்ன? ஒரு பொற்றாமரை, இந்த செந்தாமரைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பொற்றாமரை பொன்கலரில் இருக்குன்னு அது கிடையாது. செந்தாமரை தான் பொன்கலர்னு சொல்லுவாள். செந்தாமரை பொற்றாமரை அப்படின்வா. ஒரு பொற்றாமரையில் பொய்கை ஆழ்வார் என்கிற கவி சிரேஷ்டோத்தமர் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்காக பிறந்தார். இப்பூமியானது ஏன் பிறந்தார்னா, முதல்ல இவர் பிறந்ததுனால தான் பூமியில் இருளே நீங்கினது. இவர் சொன்னதுனால பல பேர் பக்தர்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாளான நாராயணன் அடியார்கள் ஆனார். அவர் பொந்து உதிர்த்தினால் வையம் தகலியா என்று விளக்கேற்றியதால் இப்பூமியானது இருள் நீங்கி ஞான ஒளி பெற்று விளங்கும்படியாக நாம் அரிய தமிழிலான அந்தாதி தொகையை அமர்த்து. அந்தாதினாக்க இந்த இடத்துல ஒன்று முடியும் வச்சுக்கோங்களேன். எல்லாம் அந்தாட்ட இதுதான். திருவாய்மொழி அந்த கடைசி வார்த்தையில் முடிகிறதோ, கடைசி வார்த்தை அதே அடுத்தது ஆரம்பிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்களேன். வையம் தகலியா வார்கடலை நெய்யாக வையக்கதுடன் விளக்காக செய்யச் சுடராழி நாடுக்கே சூட்டினை சொன்னாரை இடராழி நீங்கவே என்று அப்படின்னு என்றில் முடிஞ்சிருக்கு இல்லையா? அடுத்த வாட்டு எங்கே ஆரம்பிக்கணும்? என்று கடல் கடைந்தன் என்றிலேருந்து ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த வாரம் உமிழ்ந்த பார் அப்படின்னு முடியும். அப்போ என்ன அடுத்தது என்ன? இப்போ இங்கே ஆரம்பிக்கணும். பார்னு முடிஞ்சிருக்கு. பாரளவும் ஓரடை வைத்தன. அதான் அந்தாதிங்கிறது எந்த வார்த்தை எங்கே முடிகிறதோ அதிலிருந்து அடுத்த பாட்டானது அடுத்த பாசனமானது ஆரம்பிக்கும். இது ஒரு அந்தாதிக்கு உண்டான ஒரு நியமம், நெறி. அப்புறம் அது பிறகு இந்த பாட்டும் எல்லாமே அருமையாக ஒவ்வொன்று ரசிக்கக்கூடிய பாட்டு. ஒரு பாட்டில் 39ஆவது பாட்டில் பார்க்க 36ஆவது பாட்டில் என்ன செய்கிறார் அப்படின்னாக்க, முரணவளை துளைந்தற்கு ஆமன்றே முன்னம் தரணி தானாகத்தானே இரணியனை புண்ணிறந்த வள்ளுகிறாள் பொன்னாழிக்கையால் நீ மண்ணிறந்து கொண்ட வகை அப்படின்னு இந்த பாசனம் நிறையிறது. இது என்ன புண்ணுக்கு என்னென்ன? அதாவது இரண்யன் இரண்யாட்சனை மடியில் போண்டு கொல்லச்ச அந்த கையில் குத்தினதுன்னா பெரிய புண்ணாக எடுத்தவனுக்கு துடிக்கிறான் ஹிரண்யன். புண் வள்ளுகிறாள்னா மனசும் துடிக்கிறது, உடம்பு புண்ணால் குத்தின காயங்களாக துடிக்கிறது. புண் வள்ளுகிறாள் உன் நகத்தால் பிடிச்சி கிழிச்சி அவனை போட்டு. ஏன் இதே நீ மாபலி பக்கத்தில் ஏன் இந்த இதை இது பண்ணலை? மகாபலி பக்கத்தில் நீ ஏன் இது பண்ணலை? ஏன்? அவன் பிரகலாதன் பேரம், பிரகலாதன் பக்தம். அதுக்காகவா நீ போகச்சு? எப்படி ஒரு மாவலி வேள்விக்கு எப்படி நீ போன? ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி சீர்காழியில் திருமங்கையாழ பாசனம், காழிசீரமன்னார் பாசனம். ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாளணிவீர் அப்படின்னு பாசுரம் போயின்னு இருக்கும்.
அதனால் இந்த ஒரு குரலாங்கிற பாசுரம் ஒரு குரலாக போனேன். எப்படி போனேன்? அழகிய ரூபம் எடுத்துண்டு குள்ளனாக வாமன ரூபம் எடுத்துண்டு கையில் கொடை எடுத்துண்டு கமண்டரை கையில் எடுத்துண்டு இன்னும் அழகான போனியே. அவர் மாவலி வந்து உலகத்தை இந்திரனெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு தான் அந்த மண்ணெல்லாம் ஆண்டு இருக்கான். அந்த மாவலி அவனுக்கு மட்டும் என்னன்னாக்க அவனுக்கு மட்டும் ஏன் இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற? கிரண் அவனும் ஒரே கீழே அங்கே உட்காந்து நேராக வந்து மாவளி ஒரு போட்டு அவனை கிழிச்சு அவர் அடித்து துன்புறுத்தி ராஜ்யத்தை நிறுத்தன்றிருக்கலாமே, நீ ஏன் அப்படி செய்யலை அப்படின்னு கேட்குறார். செய்யும் சொல்கிறார், ஏன் அழகாக வந்தான்னாக்க சௌந்தரியத்தையும் சௌலபியத்தையும் காட்டினால், மாவலி போன்ற உதாரணமாக வைத்து கொண்டு காட்டினால் மற்ற நாஸ்திகர்களும் இவனை பின்பற்றார்கள் நல்ல ஒரு எண்ணத்துடன் நாரணனை தொழ்வார்கள். நம் அடியார்களாகிறதுக்கு அவருக்கு கொடுக்குறான். நல்லா கெட்டங்கன்னா நம்மளை அப்படியே அத்தனை பேர் மாறி பல பேர் நம்மளை நம்ம அடியார்கள் ஆவார்கள். நல்ல கெடுதலான எண்ணங்கள் எல்லாம் அப்படிக்கு அரக்க எண்ணங்கள் எல்லாம் அப்படிக்கு சத் எண்ணங்கள் கொண்டவராகளும் நம்மடியார்கள் ஆவார்களோ என்ற ஒரு நப்பாசையும் அவனுக்கு இவனுக்கு மாவலி மாவண்ணனுக்கு. அதனால தான் நீ இவனை ஹிரண்யனை போட்டு தள்ளின மாதிரி நகத்தால் கீறினது மாதிரி இல்லாதபடிக்கு மாவலிட்டு போய் யாசகம் கேட்டேன். அது எப்படி யாசகம் கேட்டேன்? ஒரு கையில் சங்கவரேசன்றைக்கு போகிறா வரைக்கும். இப்போ மாவலி அவதாரத்தில் சங்கம் கிடையாது. வழக்கையால் இடக்கே சங்கத்தானி என்ன அழச்சங்க என்னென்னு சொன்னாக்க கையில் அந்த கையால் வலகையால் ஆன வேண்டாம். அப்போ சங்கி வச்சுட்டு இருப்பேன். உனக்கு கீழே வச்சு இடமாத்திக்கு இன்னும் கையில் பிடிச்சிட்டு அப்பேற்பட்டவன் நீ ஏன் வாங்கினேன்? என்னாக்க எல்லா என் சௌலபியத்தை சௌந்தரியத்தை காமிக்கிறது அசுரர்கள் அரக்கர் மனம் தெரிந்திடவும் மற்றவர்கள் நல்ல சத்துவிஷய சத்மார்க்கத்தில் செல்வதற்காகவும் வருவார்களோ என்று நற்பாசையால் செய்தாயோ அப்படின்ட்டு அந்த பெரியாழ கேட்குற இது அருமையான பாசனம் இல்லையா? அது எப்படி அழகாக இருக்கு பாருங்களேன். அடுத்தது 69வது பாசுரத்தில் என்ன சொல்ற அப்படின்னாக்க, இது அதாவது இது ஒரு இந்த இடக்கு பிடக்கா கேள்வி கேட்பான்னு சொல்லுவார் இல்லையா? அது அப்பேற்பட்ட பாசுரங்கள் 69வது பாசுரம். பாலன் தனதுருவாய் ஏழுலகுண்டு ஆலிலையின் மேலன்று நீ வளர்ந்தது மெய்யன்பர். ஆலன்று வேலை நீருள்ளதோ விண்ணதோ மண்ணதோ சோழசுள் குண்டெடுத்தாய் சொல்லு அப்படிங்கிற. என்னன்னாக்க பாலன் தனதுருவாய் ஏழுலகுண்டு ஆலிலையில் நீ ஆலிலையின் மேலன்றே நீ வளர்ந்தது மெய்யன்பர். அதாவது மெய்யன்பர் ஆலன்று வேலை நீருள்ளதோ விண்ணதோ மண்ணதோ சோழசூழ் குண்டெடுத்தாய் சொல்லுன்னு அவரை கேட்குற. திருமங்கையாழ்வார் பொய்கையாழ்வார் பாசுரம் 69 பாசுரம் என்ன கேட்குறாருனாக்க, நீ சின்ன குழந்தையா உலகெல்லாம் அத்தனை பேர் சாப்பிட்டுன்னு இருக்கேன். அதாவது பீமனுக்கு ஒரு பேர் உண்டு, விருகோதரன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு பீமனுக்கு. அவன் நரிவயறான். அவனுக்கு பார்க்க குறுகலாக இருக்குமா, சாப்பிட்டு பசியே அடங்காதான். அதே போல் நீ இவ்வளோ சாப்பிட்டுட்டே வரைய, இத்துணுண்டாக இருக்க, நீ படுத்துட்டு வரைய ஒரு இலை ஒன்று 4 இலைன்னு ஒரு பேர் வச்சுட்டு ஆளின் இலை ஆளின் தளிர், அது உனக்கு போருமா? முதல்ல இவ்வளோ பிரம்மாண்ட ஜிஜாண்டிக்காக இருக்கிற உருவத்தை வச்சுட்டு நீ வர வேண்டாமா? இவ்வளோ சாப்பிட்டுன்னு வந்துட்டுருக்க, நீ வந்திருக்கிய இந்த ஆளில் நீ வந்தியே, இந்த ஆளில் படுத்துக்கிறதுக்கு இடம் போர்னதோ? அது சின்னதாக இத்தினுண்டில் தான் ஒரு மேக்சிமம் ஒரு சில நீளம் இருக்கணும், இல்லாட்டி இவ்வளோ இருக்கலாம். இத்தினுண்டிலேருந்து இவ்வளோ அதிகபட்சம் இது இவ்வளோ தான் இருக்குது, மேலே ஆளில் இருக்காது. அதில் நீ வந்திருக்கச்ச எப்படி படுத்துன்னு வந்த? அந்த எல்லாம் உனக்கு போர்னதோட உடம்புல படுத்து. ஏன்னா நீயும் அப்படி இப்படி பரளக்கூடியவன். என்னன்னு யசோதைகிட்ட வாங்கின அடியெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும். உனக்கு அவன் நீ சாப்பிட்ட வெண்ணெய் நெய்யெல்லாம் புழுது கீழ்தான் உடம்புல பட்டுண்டு ராத்திரி ஒரே அரிப்பு எடுத்து
பெட்டில் மெத்தில் அங்கேயும் இங்கேயும் பிறண்டு 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 படுக்கக்கூடியவன் நீ. ஆனால் நீ என்ன செய்தாய்? எப்பேற்பட்டவான் நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துட்டுருக்க. உலகத்தில் அத்தனை ஜீவன்கள் அத்தனைகளையும். சரி, போரா வரைக்கும் யாரை கண்டா? மருத்துவமனத்தோடு மார்க்கண்டேயனும் கருத்தமனம் ஒன்று வேண்டா, கண்ணனல்லால் தெய்வம் இல்லை, மருத்துவமனத்தோடு மார்க்கண்டேயனும் கரியே அப்படின்ட்டு. இது சாப்பிட்றதுக்கு மார்க்கண்டேயன் கறி. சரி, அவனையா சாட்சியாக வச்சுருக்கான இதில் வந்து அப்படிங்கிறதுக்கு இல்லை, அவனையும் பார்த்து முழுங்கிட்டேன். சாப்பிட்டாச்சு, வேதக்குள்ளே போயிட்டான் மார்க்கண்டேயன். நீ அப்பேற்பட்ட அந்த நீ சின்ன உருவியா குழந்தையா ஒரு ஆறில் நடுவில் படுத்துன்ற சென்டரில், அதாவது இங்கேயும் அங்கேயும் ஃப்ளோட் ஆகும் ஜாலியாக. இந்த குழந்தைகள்லாம் அந்த இதில் போகும் இல்லையா, போட்டில் போகிற மாதிரி, அதில் போயின்னு இருக்கிற மாதிரி படுத்துட்டுருக்கேன். அவ்வாறு நீ எல்லாத்தையும் முழுங்கினாய். எல்லாம் முழுங்கினது உண்மை தான். முழுங்கி அண்டத்தை முழுங்கினை, ஆகாசத்தை முழுங்கின, எல்லாத்தையும் நீ முழுங்கினாய். அது அப்படின்னு சான்றோர்கள், படித்தவர்கள், முனிவர்கள், ரிஷிகளோட கருத்து அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். பார்த்து உண்டது போல அத்தனை உண்மை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஓகே, ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் இல்லைங்கல்ல. சின்ன குழவி இது துண்டு வந்து சாப்பிட்ருக்க, ஒரே பசி போல் இருக்குது. எப்போ சாப்பிட்டதோ தெரியல, சாப்பிட்டு வந்துட்டுருக்கேன். சரி, அதெல்லாம் சரிதான்ப்பா. நீ வந்தது ஒரு இலையில் படுத்துன்னு வந்த தெரியுமா? நீ ஆள் இலைன்னு ஒரு பேர் வச்சுருக்கீங்க. ஒரு இலை, ஆலந்தளி ஆள், அதில் படுத்துன்னு வந்த தெரியுமா நீ? அது பிரளயத்தில் வந்து எங்கே இருந்தது? அது எங்கே இருந்து ஒன்று கிடச்ச இலை? எப்படி வந்தது? மகாப்பிரளய ஜலம் ஓடின்னு இருக்கு. அந்த நீர்லேருந்து வந்ததா அந்த இலை? இல்லை, ஒரு பிடிப்புமே இல்லாத ஓடுறது நீர் பிரவாகமாக. அந்த நீரில் எதை போட்டாலும் ஓடி போயிடும். காவிரி நீர் போல், துலா காவிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, காவிரி நீர் போல் ஓடி போயிடும். எல்லாம் போட்டு நிற்காத இடத்துல ஓடு. இந்த பிரளயத்தில், மகா பிரளயத்தில் அந்த இலை அவனுக்கு எங்கேருந்து கிடச்சது? நீர்லேருந்து கிடச்சது அவனுக்கு அப்படியே கேட்குறேன். அவன் பதிலே வாயை திறக்கவே இல்லை. அதுக்கு ஏகப்பட்ட வேலை சாப்பிடணுன்ட்டு எல்லாத்துக்கும் நிறையா. அதுக்கு அடுத்து இன்னொன்று கேட்குறது. அப்போ ஆகாசத்தில் விண்ணதோ அப்படிங்கிறார். விண்ணதோன்னு நீருக்காவது ஒரு பிடிப்பு ஓடின்னு இருக்கு ஜலத்தில். ஆகாசத்துக்கு ஒரு பிடிப்பும் இல்லை. ஆகாசங்கிறது வெட்ட வெளி. அது என்ன பிடிப்பு, கிரிப்பு இருக்குது பிடிச்சுன்னு நிற்கிறதுக்கு? அதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு பிடிப்பும் இல்லாத ஆகாசத்துலேருந்து ஒன்று கிடச்சதோ, விண்ணதோ, அங்கேருந்து கிடச்சதா? இல்லை, எல்லாம் சாப்பிட்டு முழுங்கி நீ உலகம் பூரா மண்ணெல்லாம் என்ன உண்டை மண்தான் உண்டேலும் இது மனுஷருக்காகவே அண்டா வண்ணம் மண்கிறே மாயோன் மருந்தோன் மாயோன்னுட்டு அத்தனை உருண்டையெல்லாம் சாப்பிட்டேன். மண்ணெல்லாம் சாப்பிட்டு தெரியுமா? மண்ணு பூமி அத்தனையும் அத்தனை அண்டகடாங்களில் இருக்கு. இது மட்டும் மண்ணு கிடையாது சார், அண்டங்கள்லேயும் பூமிகளும் எல்லாம் மண் வச்சுக்க வேண்டியது தான். அத்தனையும் மட்டும் முழுங்கினிய. நீ முழுங்கின அந்த மண்ணிலேருந்து உனக்கு ஆளுநரை கிடச்சதா? எனக்கு தெரியவே இல்லையா? அப்போ ஒரே சந்தேகமாக இருக்கேன். உனக்கு எப்படி எங்கேருந்து உனக்கு ஆளுநரை கிடச்சி முழுகி வருது? எப்படி நீ வந்த? ஒரு ஆச்சரியமாக இருக்கு எனக்கு அப்படின்ட்டு. இதில் இருந்தது பாலன் தனதுருவாய் ஏழுலகுண்டு ஆளிலையின் மேல் அன்று நீ வளர்ந்தது மெய் என்று ரிஷிகளும் வரணும் சொல்லுவாங்களாம். நீ அது மாதிரி குழந்தையாக பாலையில் கண் வளர்ந்து ஃப்ளோட் பிரளயத்தில் முதல் விஷயங்கள் முனிவர்கள்லாம் பெரியவர்கள்லாம் சொல்லுவார். அது மெய், உண்மை, மெய் என்பர். அதை மறுக்கப்படாது. சொல்கிறதெல்லாம் ஆமாங்க ஒத்துக்கணும். ஆலன்று எங்கே இருந்தது? யாழலை எல்லாம் பிரளயம்ப்பா. எங்கே பார்த்தாலும் நீர் பிரவாகம் வந்து இன்றைக்கு ரெட் அலர்ட் கொடுப்பா தெரியுமா? இன்னும் மழை வேறு, கனமழை வேறு போகிறது. எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்க, வெளியில் போகாதுங்க. இடி மின்னெல்லாம் நிறையா இருக்கும். ஒரே பிரவாகம். அப்போ ரோட்டில் இட்டு பார்ப்போம், நம்மளை போல போகலாம் வெளியில் எங்கேயாதுன்ட்டு. ஒரே பிரவாகமாக தண்ணி ஓடுங்க, சேரு மண்ணால் ஓடும். அப்பேற்பட்ட இடத்துல ஓடின்னு இருக்கிற மகா பிரளய ஜலத்தில் கிடச்சதா? இல்லை, ஒரு பிடிப்புமே இல்லாமல் வெண்டவழி ஆகாசம் இருக்க, அதுலேருந்து உனக்கு இலை கிடச்சதா?
இல்லை உனக்கு முழுகினிய மண் அந்த மண்ணுக்குள்ளேருந்து பூமியிலேருந்து உனக்கு கிடச்சதா? எனக்கு இது கண்டிப்பாக நீ சொல்லி தான் இந்த சந்தேகத்தை போக்கியே ஆகணும் அப்படின்னு கேட்குறேன். சொல்லச்ச இதுக்கு என்ன சதாப்தம்னாக்க, கோபாலன் அன்னைக்கு என்ன செஞ்சான்னா கோவர்தனகிரி எடுக்கச்ச 7 வயசு தான் அவனுக்கு ஆயிருந்தது. கோவர்தனரை குன்றமேந்து குளிர்மை காத்தவன் அன்றுங்காலம் அளந்த பரன் சென்று குன்றமேந்து குளிர்மை காத்தவன். நான் இந்த சுண்டு வரலாறு பெரியார் சொல்கிறார். சுண்டு வரல் அப்புறம்தான் ஒரு கப்பாய் 5 விரல்களையும் இப்படி தூக்கி நிறுத்தினாலும் அப்புறம் சுண்டு வரலை மாற்றிட்டு இருக்கலாம். பெரியாவரா திருமையோட வாச்ச ஒரு 5 விரல் இப்படி கப்பா கையில் மருதாணிலாம் அப்படின்னு இருக்கானா. அந்த மருதாணியோட அழகும் நேர்த்தியும் கலையாதபடிக்கு கையால் இது பண்ணி தூக்கினானா. அப்படி தூக்கிட்டு அந்த கொடையை நிறுத்தினானா. அப்பேற்பட்ட அப்போ 7 வயசில் 7 நாள் கல்மாரியை தாழ்த்து நீ காத்துனாயே. அது எந்த கணக்கில் சேர்த்துக்கிறதுன்னா, இதுக்கு அகழி தகடனா அப்படின்ட்டு வருது. அதாவது எம்பெருமான் சில விஷயங்களை தன் கடிதகடனா யோகத்தினால செய்யக்கூடியது செய்ய வரக்கூடியதுக்கெல்லாம் காரணம் காரியங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நினச்ச க்ஷண மாத்திரத்தை எல்லாம் நடந்துடணும். அது அகடித கடனா யோகம்னு ஒன்று பேர். இதை கூறத்தாழ்வாந்தேன்னு சொல்ல. இதே மாதிரி இந்த கூற சொல்கிற அதிமானுஷஸ்தாவத்தில் சொல்லச்ச நீ லோகத்தில் குன்றம் எடுத்தாய் என்ன ஒரு வெண்ணெய் இதில் குன்றம் எடுக்கச்ச அத்தனை ஜனங்களும் அது கீழே மாட்டி உட்காந்துட்டு இருந்தது. கோபால போதகையா இதுக்கு 44வது ஸ்லோகம். இது அதிமானுஷஸ்தவத்தில் கோபால போதகதையா நிபிருதம் தரித்ரீம் ஆவாஸ்து காமை சன்னபி பால்ய சௌசல்யாத் ஐந்தர நிகத்திய மகமத்ரிமதோதனான கிம் தஸ்தேஷ சுரகணாய சுவாசவாய அப்படின்ற ஸ்லோகம். நீ எப்படின்னா கேட்குற, இப்போ கோபாலகுமாரனாய் ரகசியமாக பூமியில் வசிக்கும் என்று நினைத்து சௌலபிய சௌசியங்களை காட்டி பரத்வத்தை ஒழித்து மனுஷியத்தம் வெளிப்படுத்த அந்த இடத்துல 1000 வழக்கமாக இந்திரனிருக்கும் விழாவை விலக்கி அதுக்கு பதிலாக கோவர்தன மலைக்கு பூஜை செய்தான் இந்திரன். பூஜை அதெல்லாம் எடுக்கப்படாது. பூஜை செஞ்சுருக்கான், கிருஷ்ணன் செஞ்சுன்னு இருக்கான். உடனே இந்திரன் கோபம் என்ன செஞ்சான், வருணனையை கல்மாரி கல்மழையாக பொழிந்தானா. கல்லெடுத்த கல்மாரி காத்தா என்னும்னு திருநெடுந்தாண்டகத்தில் கல்லெடுத்த கல்மாரி காத்தா என்னும்னு. அந்த கல்லுன்னா மலையை தூக்கிண்டு கொடையாக பிடிச்சுட்டான். அத்தனை உள்ள நுழைஞ்சு கொடுத்து பசு மாடு கண்ணுக்குட்டி மனுஷன் அத்தனை பேர் உள்ள நுழைஞ்சுட்டான். இருக்கிற அத்தனையுமே எத்தனை நாள் காமிச்சிருக்கான். 7 நாள் கையில் பிடிச்சுன்னு நின்னாலும். 7 வயசு குழந்தை 7 நாள் கை பிடிச்சுன்னு நின்னாலும். இப்போ 5 வயசு 7 வயசு குழந்தை ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறதுக்கே அடம் பிடிச்சி இது பண்ணும். கொண்டு தனியாக போகிறதே கஷ்டம். இந்த பால குழந்தைய கோபாலனுக்கான கிருஷ்ணன், இந்த ராஜகோபாலனருக்கான கிருஷ்ணன், அந்த ராஜகோபாலனானவன் ராஜானா என்ன, நந்தனுக்கு ராஜா தானே, அவன் இளையராஜா தான் நந்தனுக்கு. ராஜகோபாலன்லாம் தப்பு கிடையாது அவனை. அதனால் அப்பேற்பட்டவன் சுண்டு வரலால் கையில் பிடிச்சிட்டு 7 நாள் மழையை காத்துன்னு சொல்கிறா எல்லாரும். இது நான் இதில் சேர்த்துக்கிறது. நீ வந்திருக்கா அத்தனை ஒழிச்சுண்டு நான் தான் இடையான், என்னை இடைச்சின்னு கூப்பிடுங்க, நாராயண கூட்ட ரொம்ப எரிச்சல் ஆகிடுவேன், இதை தனியாக ஒதுக்க நானும் சேரியில் உள்ளவன் தான், உன்னுடைய இடைச்சேரி பையன், நானும் இடையன் தான், இடைச்சேரி உள்ளவன் தான், எங்கிருந்தோ பிறந்தான் இடைச்சாய் நான் என்றான் அப்படின்ட்டு ஒரு வசனம் பாடுவோம். ஒரு பாட்டு முன்னாடி உண்டு திரையில், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் அப்படின்ட்டு. அப்போ இடைச்சாதினே சொல்லக்கூடியவன் ஒன்றுமே இல்லை, சிறிய குழந்தை. நீ என்னமா நீ 7 வயசில் கொடையை பிடிச்சி நின்றுட்டு இருந்த, என்னதான் நீ ஒன்று மனுஷத்தன்மையை நீ மனுஷத்துக்காக நான் பிறந்திருக்கேன் சத்தியம் பண்ணி வந்துட்டு நினச்சின்னு வந்தாலும் உனக்கு அங்கங்கே ஒன்று பரத்தம் வெளிப்பட்டுறது. உனக்கு
இது என்ன மாயை அப்படின்ட்டு குரத்தாழன் அந்த அதிமோஷ ஸ்லோகம் 44 ஸ்லோகத்தில் கேட்குறான். இது அகடித கடனா அப்படின்னு ஒரு யோகம். இதனால் எது வேணுனாலும் கண்ணன் செய்வான் அப்படின்ட்டு அவள் செய்யக்கூடியவ அவள் செய்கிறாள். அதனால் கண்ணனோட பாலகனாய் எல்லையில் வந்தது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு க்ஷண நேரத்தில் எல்லாம் வந்துடும் அவனுக்கு அங்கேருந்து. அதை அடுத்ததாக ராமானுஜந்தாதியர் வருத்தும் புறவிரல் மாற்ற என் பொய்கைப்பிரான் மறையன் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ற திருத்தன்றிருத்த திருவிளக்கை தன் திருவள்ளத்து இருத்தும் பரம ராமானுஜன் பெரியவனே அப்படின்ட்டு. அதாவது பாகவத் விஷயம் அந்தரங்க விஷயம்னு சொல்லுவாள். சப்தாதி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, புற விஷயங்கள்லாம் அதை தவிர வீட்டுக்கு வெளியில் பாகவத் விஷயத்தில் பாக்கி அத்தனை விஷயம் புற விஷயங்கள் தான் பேர். பாக்கிய விஷயம் அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்தில் சப்தாதி விஷயங்கள் பாக்கிய விஷயம், அதாவது புற விஷயம்னு சொல்லப்படும். அந்த புற விஷயங்களை பற்றின அஜ்ஞான அந்தகாரமானது, அஜ்ஞானங்கள் இருக்கு இல்லையா, புற விஷயத்தை பற்றின அஜ்ஞானம் அது ஒரு புறவிரல் எனப்படும். அஜ்ஞான அது அந்தகாரம் அப்படின்னு இல்லையா, அஜ்ஞான அந்தகாரம், அஜ்ஞான அந்தகாரம், அஜ்ஞானத்தால் ஏற்பட்ட இருள், அது என்னென்னா புறவிரல் அப்படின்னு பேர் இருக்குது. அது பற்றின இருள், புறம் விஷயங்களை பற்றின இருள் புறவிருள். இருளது இருளுனது பார்த்தாக்க முதல்ல சுகம்பலம் அமக்கலமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குப்பா, அஜ்ஞானமாக இருக்குது, ஒன்றும் இல்லை, அங்கே போகிறேன், இங்கே வந்து சாப்பிட்றேன், சினிமாவுக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், ஹோட்டலுக்கு போகிறேன், எல்லா இடத்துக்கும் போகிறேன், ஊருக்கு போகிறேன், கல்யாணத்துக்கு சாப்பிட்டுன்னு இருக்கேன் அப்படின்ட்டு ஒன்றாலும். ஆனால் அகவிரல் அத்தனையும் புறவிரல் அத்தனையும் இன்றைக்கு சுகமாக தோன்றினாலும் நாளே ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகும். அப்படிப்பட்ட கொடிய இருளை அகற்றுவதற்காக பொய்யாழ்வார் வையம் தகளையா வார்கடலை நெய்யாக வைய கதிரோன் விளக்காக என்று தொடங்கி திருவந்தாதி திவ்ய பிரபந்தம் என்னும் விளக்கை ஏற்றினர் அருளினார். முதல் திருவந்தாதின்னு பேர். அதுக்கு அகல் விளக்கு எதை திரியாக்கினார், வையத்தை இது பண்ணிட்டார், அகலாக்கிட்டார். அதுக்கு திரி வேணுமே. திரி என்றால் வேதாந்தங்களில் திரண்டு கிடக்கும் சார பொருள்களையும் இனிய தமிழ் சொற்களையும் ஒன்று சேர்த்து திரித்தாராம். வெய்யக்கதிரோன்னா ஞானவான் இல்லையா சூரியன், ஆனால் வெய்யக்கதிர் சொல்லுவா, அவனுக்கு சூரியனை போல் அறிய பிரகாசிக்கிறதரா அப்படின்னுவா பேச்சுவார்த்தையில் வரைச்ச. அதுக்கு என்ன ஆழ்வார் என்ன விளக்கேற்றினார்னாக்க வையத்தை இது பண்ணிட்டார், அகல் விளக்காக்கி விட்டார். அப்புறம் வேதாந்தங்களில் திரண்டு கிடக்கும் சார பொருள்களையும் இனிய தமிழ் சொற்களையும் ஒன்று சேர்த்து திரித்தாராம். அப்படிப்பட்ட திருவிளக்கை எம்பெருமானார் தமது திருவுள்ளத்தில் எம்பெருமான் தமது திருவுள்ளத்திலே எப்பொழுதும் அணையாவிட ஸ்தாபித்தருளினார். எம்பெருமான் இது நான் சொல்ல பாட்டு, இது ராமானுஜ ஸ்லோகம். இது திருவங்கத்தமதா ராமானுஜரை பற்றி 138 வந்து பிரபன்ன காயத்ரி, அதில் வந்து 8வது பாட்டில் 8வது பாசுரமாக வரும். இப்பேற்பட்ட பொய்யாழ்வாயிட்ட விளக்க ராமானுஜன் செஞ்ச எம்பெருமானார் தன் உள்ளத்தில் என்றைக்குமே அணையாதபடிக்கு அப்படியே காத்துன்ற ஸ்தாபித்து அப்படியே வச்சிருந்தாராம். அவரே அடியனுக்கு சுவாமி என்று ஆயிற்று. இருளை மாற்றுவதற்கு விளக்க வேண்டுவதாலும் பொய்யாழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் இருளை மாற்றுவதாலும் அது ஒரு திருவிளக்காக உருப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். மறையின் குருத்து அப்படின்னாக்க மறையின் முடிவாகிய வேதாந்தம் அன்று அப்படிங்கச்ச அன்றுங்கிற வார்த்தைக்கு வந்து திருக்கோவிலிடை திருக்கோவிலிடை இடைக்கழியல் அன்று நீயும் திருமகனும் நின்னாயால் என்ற பாசுரத்தைப்படி நெருக்குண்ட காலத்தில் என்கை அன்றுனாக்க திருக்கோவில் இடைக்கழியில் வந்து எனக்கு 3 பேர் நின்று பாடுறா. அந்த இடத்துல பாசுரம் நீயும் திருமகனும் நின்றாயால்னு அந்த இடைக்கையில் தான் பெருமாளை காட்சி சேசாதிக்கிறார். அவருக்கு விளக்கேற்றி முடிச்சதுக்கு அப்புறம்
2-3 விளக்கேற்றுறாள். அடுத்த நாளைக்கு அன்பேதர்களே நான் திருக்கண்டேன் காய்ச்ச அப்படியே நமக்காக தெய்வமாரா அவர்களோடு அந்த காமிச்சு கொடுக்க பெருமாள் காட்சி கொடுக்க சேவை சாதிக்கிறார். எந்த இடத்துல காமிக்கின்றார்? நாங்கள் நின்றுட்டுருக்கோமா, பரவாயில்ல, இடிச்சு பிடிச்சி நாங்கள் நின்றுட்டுருக்கோம் அந்த ரூம்குள்ளே ரேஷிங்கிற இடைக்கழியில். அங்கே நீ எங்கே நின்று வெளியே நின்று வாடா வாங்க 3 பேர் வாங்கப்பா வெளியில், இடம் ஒரு நெருக்கடியாக இருக்குது, ரொம்ப மூச்சு விட முடியலன்ட்டு நீ நிற்கலாம் இல்லையா, அப்படின்னு செய்யலை பற்றியா? நீயும் திரும்ப அந்த இடைக்கையிலே இன்றைகளை நீ நெருக்குண்டு காமிச்ச இல்லையா சேவை, நீயும் திரும்ப நின்றாயால் என்ற பாசுரத்தப்படி நெருக்குண்ட காலத்தில் எங்கே பெரியபிரான் இருத்த திருவிளக்கை நம் தம் திருவுள்ளத்தை இருத்தையாவது அவருடைய அருளை செயலை எப்போது சிந்தை செய்தல் என்று இனி பொய்யாழ பாசுரத்தில் ஓரிரு உத்தாந்தங்களை அனுபவித்தோம். நாளை நாம் வேறொரு பூதத்தாழ்வார், 2வது ஆழ்வார் பூதத்தாழ்வாரின் இதில் சொல்லச்ச உபதேசத்தினாலிருந்து சொல்லுவார். இதில் சொல்லச்ச ஐப்பசையில்வானம் அவிட்டம் சதைமவை ஒப்பிலவார் நாள்கள் உலகத்தீர் எப்பவும் பேசுபகள் பெய்யார் பூதத்தார் பெய்யாழ்வார் தேசுடனே தோன்றும் சிறப்பார் மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதைத்து நற்றமிழால் நூல் செய்து நாட்டை வைத்த வெற்றுமையோர் என்று முதலாழ்வார்களின் பெயர் இவருக்கு நின்ற உலகத்தே திகழ்ந்துன்ட்டு இந்த 3 ஐப்பசிலோனம் அவிட்டம் சதயம் என்றைக்குமே அதான் 3 இதுவாக இருக்கிறது. 3 ஒரே அடுத்தடுத்த நாளில் வரத்தினாலையும் இந்த நாள் ஸ்ரீ வைஷ்ணவ சமூகங்களுக்கு மிக ஒப்பிலவா நாள், ஒப்பிட்டு கூற முடியாது அப்பேற்பட்ட நாள். அது இதுக்கு கம்பேர் பண்ண முடியாது இந்த நாளோட, அப்போ வசத்தியான நாள். ஏன் எதுக்காக? அன்றைக்கி தான் அந்த 3 நாளில் தான் திருவோண விட்ட சதயத்தில் தான் பெய்யார் பூதத்தார் பெய்யாழ்வார் தோசுடனே தோன்று சிறப்பு அந்த நாளில் அவதரிச்சா இல்லையா, அந்த நாளைக்கு ஈடு ஒழுகுண்டா. அந்த நாளில் மட்டும் இல்லைன்னாக்க இந்த நாளனே நாராயணனை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறது? இவா தான் முதல் ஆழ்வார் பெருமாளை பற்றி பெருமாள் இப்படி இருப்பான்னு பாடி பெருமாள் இப்படி இருந்துருக்கான்ட்டு நீயும் திருமாலம் நின்றாயால் இடக்கே காமிச்சான் எங்களுக்கு அப்படின்னு பார்த்து பாடினால இவள்கிட்ட இந்த 3 திவ்ய திருவந்தாதி இல்லைன்னா பெருமாளை பார்க்க முடியுமா சிவன் நாராயணனே? அதனால் நின்ற தேசுடனே தோன்று சிறப்பால் மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு எல்லா ஆழ்வார்களுக்கும் முதலாழ்வார் மூவர் அப்படின்வா பொய்ய. இவர் முதல் திருவந்தாதிகளால் பாடு 3 திருவந்தாதி பாடினதுனால இவர் 3 பேருக்கு முதலாழ்வார் என்ற பெயர் உலகத்திலே நின்றதற்கே அப்படின்ட்டு உபதேசத்தினால மணவாள மாணவிகள் சாதிக்கிறார், அருளி செய்கிறார். அடுத்ததே இன்று வாழ்த்திருநாமத்தோடு முடிச்சுட்டு விடலாம். செய்யதுலா ஓணத்தில் சகத்வயித்தான் வாழியே திருக்கச்சி மாநகரம் செழிக்க வந்தோன் வாழியே வையம் தகழி 100 வகுத்துரைத்தான் வாழியே வனசமலர் கருவதனில் வந்தமைந்தான் வாழியே வெய்யக்கெதிர்வந்தன விளக்கிட்டான் வாழியே வேங்கடவர் திருமலை விரும்புமான் வாழியே கோகிமணி வடிவழகும் பொற்பதமும் வாழியவே பொன்முடியும் திருமுகம் பூதலத்தில் வாழியே அப்படின்ட்டு வாழ்த்துனாம். செய்யதுலா திருவோணத்தில் சகத்துவைத்தான் வாழியே திருக்கச்சி மாநகரம் செழிக்க வந்தவன் வாழியே வையம் தகழின் வகுத்துரைத்தான் வாழியே மனசமலர் கருவதனில் வந்தமைந்தோன் வாழியே வந்தமைத்தான் வாழியே வெய்யக்கதிர்வந்து விளக்கிட்டான் வாழியே வேங்கடவர் திருமலை விரும்புவன் வாழியே புகமணி வடிவழகம் பொற்பதமும் வாழியே பொன்மடியம் திருமுகமா பூதலத்தில் வாழியன்ட்டு ஆழ்வார் இந்த பொய்யாழ்வார் இது வாழி திருநாமம். செய்யதுலா இதுக்கு அர்த்தம் துலா மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் அவதரித்தான் ஜெகத்தில் பூமி பிறந்தான் அப்படின்ட்டு. திருக்கச்சி மாநகரம் செழிக்க வந்தோன்னு வாழியே எங்கே பிறந்திருக்க இவன் பிறந்ததுனால அந்த மாநகரே பேர் பெற்ற சில பேர் இருந்தாள்னாக்க அந்த ஊரே சொல்ல மாட்டான். பெரிய ஆள்லாம் பெருவாள்லாம் பிறந்தாள்னாக்கா அவளால் நகரத்துக்கு ஒரு நல்பேர் கிடைக்கும். இவரை வச்சு நகரத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும். திருக்கச்சி மாநகரம் செழிக்க வந்தோன்னு திருக்கச்சின்னு பெரிய ஊர், அதில் திருவக்கான்னு ஒரு இடம். திருவக்கா கோவிலில் அந்த ஊரையும் திருக்கச்சியையும் திருவக்கா செழிக்க வந்தலையா என்ன பிறந்ததுனால இந்த நாடு நல்ல செழிப்பாக வச்சது நகரமே
அப்படின்ட்டு. வையம் தகழி 100 மல்லினான் வாழின வையம் தகழியாக வாழின அந்த 100 பாட்டு பாடினர். வனசமலர் கருவதனில் வந்தமைந்தான் வாழின. வனசமலர் அப்படின்னா பொற்றாமரை, செந்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. செந்தாமரை மலரில் செந்தாமரை மலரில் வந்தமைந்தான் வாழி. அதாவது இவருக்கு அயோனியர், ஆனால் அது கிடையாது. அவருக்கு மானுஷ கருவில் பறக்கல. வனசமலர் கருவதனே கூட கருவரங்கத்தில் கண்டேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கம் மேயா திசை அப்படின்ட்டு அவருக்கு கருங்கிறதே அம்மாவோட கருங்கிறதே இவருக்கு கருப்பை அப்படிங்கிறது வனசமலர் புற்றாமரை மலர் தான். வனசமலர் கருவதனில் வந்தமைந்தான் வாழியே அப்படின்ட்டு. இவரால் வெய்யக்கெதிரோனை விளக்கிட்டான். எதிரோன் தானே இவர் விளக்கு ஏற்றினார் இல்லையா? அதில் யாருக்கு புகழ் கிடச்சது? விளக்கேற்று பெருமாள் பார்த்தார். அது இவர் பாடினத்தினால வெங்கதுருவனுக்கும் புகழ் கிடச்சது. இவர்லாட்டி வச்சுட்டு யார் பாட போகிறா வெங்கதுருவனை பற்றி? இவர் பாடுறதுனால விளக்கேற்றினார் ஒன்று. இவர் வெங்கதுருவன் சிவரியனை சொன்னதுனால வெங்கதுருவனுக்கு ஒரு புகழ் கிடச்சிதான். ஒரு இது கொடுத்தாங்க, நீ இந்த புகழ் வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. பெரிய வெங்கதுருவன் விளக்கிட்டான். அந்த வெங்கதுருவன் வச்சு திரிய சுடராக ஏற்றினாலும் இவர் ஏற்றினத்தினால சூரியனுக்கும் ஒரு தனிப்புகழ் கிடச்சிது அப்படின்ட்டு. வேங்கடவர் திருமலை விரும்புவன் வாழியே. அதாவது இன்றைக்குமே வெங்கடாதளபதியும் திருவேங்கடமடையானியும் ரொம்ப நிறைய பாடியிருக்காரு பாசுரங்களில். பொய்கமணி வடிவழகும் பொற்பதும் அவரோட அழகான இதுவும் பொய்கமணி அழகான உருவமும் திருத்தாள்களும் வாழியே அப்படிங்கிற. பொன்முடியும் திருமுகம் கோதலித்திராள். அதாவது தலைமுடி கிரீடம் இருக்கு இல்லையா? பொன்முடியும் திருமுகமும் இந்த பூதலத்தை என்றைக்குமே வாழணும் வாழி வாழி வாழியன்ட்டு செய்யதுலா திருவோணத்தில் சகத்வைத்தான் வாழியே. திருக்கட்சி மாநகரம் செழிக்க வந்தோன் வாழியே. பையம் தகழினூரும் முகத்துரைத்தான் வாழியே. மனசு மலர் கருவதனில் வந்தமைந்தான் வாழியே. வெய்யக்கெதிரோந்தன விளக்கிட்டான் வாழியே. வேங்கடவர் திருமலை விரும்புமன் வாழியே. பொய்யமணி வடிவழகும் பொற்பதமும் வாழியே. பொன்முடையும் திருமுகமும் பூதலத்தில் வாழியே சொல்லிட்டு தான் ஒரு நாள்பாட்டு. இது வாழ்த்துனாமம் நம்ம சம்பிரதாயப்படி வாழ்த்துனாமம் சொல்லிட்டு அப்புறம் நாள்பாட்டு சொல்லுவாள். நம்ம நாள்பாட்டு வியாக்கான ஐப்ப சொல்வானோ அவிட்டம் சதயம் ஒப்பிடுவார் நாள் உலகத்தில் எப்பயும் பேசுவார் பொய்யார் புதத்தார் பொய்யாரோ தேசுவதை திருப்பார். மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே நிறுத்த நற்றாளுடைய முன்னே நிறுத்து நற்றமிழர் நூல் செய்து நாட்டை வைத்த பெற்றுமையோர் என்று முதலாழ்வார்களின் பெயர்வதற்கு இந்த உலகத்தை திகழ்ந்து அப்படின்ட்டு. இன்றைக்கு நாம் பொய்யாழ்வாரின் முதலாழ்வார் மூவரில் முதலாழ்வாரான பொய்யாழ்வாரை பற்றி ஒரு சில புத்தாந்தங்கள் அனுபவித்தோம். நாளை மறுபடியும் இரண்டாவது ஆழ்வாரான, ரெண்டாவது சொல்ல முடியாது, அடுத்தடுத்த நாள் பிறந்தாலும் மூவருமே ஒரே இதுதான். அவரை பற்றி பூதத்தாழ்வாரை பற்றி அனுபவிக்கலாம். அவர் பிறந்தது திருக்கட்சி, இவர் திருக்கடல் மல்லை. அதனால் அங்கே திருக்கடல் மலை நாளைக்கு எல்லோரும் ரெடியாக இருங்கோ. காஞ்சிபுரம் கிளம்புறது ரெடியாக முட்டையெல்லாம் கட்டி ரெடியாக இருங்கோ. நாளைக்கு திருக்கடல் மல்லை நம்ம போகணும். அது தலசாயத்துறை வாரம் சேவிக்கணும். நன்னாத வாழ்வடைப்புக்கு அவரது முன்னா கவுந்த பெருமானா கண்ணார்ந்த கடல்நல்லை தலசயனம் அப்படின்ட்டு இந்த பாசுரம் திருவங்கியோட பாசுரம். அதாவது தலசயன அடியார் தான் நமக்கு எதுவும் தலசயனத்தில் இருக்கு. கடல்நல்லை தலசயனத்து அடியாரை அவள் தான் அவள் முக்கியம்னு திருவங்கியோட பாடியிருக்கார் இந்த பாட்டில். அதனால் நாளைக்கு எல்லாம் ரெடியாக இருங்கோ. நாளைக்கு திருக்கடல் மல்லில் பூதத்தாழை சேவிச்சுட்டு மங்களம் பண்ணிவிட்டு தலசயன பிறநாள் சேவிச்சுட்டு வரலாம். ஆழ்வார் எம்பெருமான ஜீயர் திருவிடைகளே சரணம். ஆழ்வார் ஜீர திருவிடைகளே சரணம். பொய்யாழ்வார் திருவிடைகளே சரணம். ஆழ்வார் ஜீயர் திருவிடைகளே சரணம். ஆசாரிய திருவிடைகளே சரணம். அடியன் கார்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.